வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம பொறையுடைமைங்கிற அதிகாரத்த பார்த்துட்டு வரோம். அதுல 2 குறள் 151, 152 இந்த 2யும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ நாம பார்க்க போறது 153வது குறள். 153வது குறள் என்ன சொல்லுதுன்னா, இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. அதாவது வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படிங்கிறது நாம பின்பற்றக்கூடிய ஒண்ணு. அதுதான் ஒரு மனிதனுக்கு அது வலிமை. அதுக்கு ஒரு அதுக்கு இன்னொன்னு அதுல ஜாயின் பண்றாரு. இதுக்கு எது ரொம்ப சரியாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும். வன்மையில இது அப்போ அதே மாதிரி இன்னொன்னு ஒரு இதே மாதிரி ஒரு பெரிய அளவுல அது ஒரு மனிதனுக்கு அது இதே மாதிரியே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த வன்மையில் வன்மைங்கிறது எப்படி ஒரு மனிதனுக்கு முக்கியமோ, அதே மாதிரி அந்த இன்னொன்னு அவனுக்கு முக்கியமானதுன்னு சொல்லும்போது வள்ளுவர் சொல்றாரு, இதுக்கு எதை உதாரணம் காமிக்கலான்னு அவர் பார்க்கும் பொழுது, இன்மையுள் இன்மை ஒண்ணுமே இல்லை, ரொம்ப வறுமை அப்படிங்கிற அந்த இன்மையில அது எது மிக கொடிய வறுமை, எது பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்மையில் இன்மை ஒண்ணுமில்ல, வேலை இல்ல, வெட்டி இல்ல, எதுவும் செய்ய முடியாம இந்த வீட்டுல வறுமையோடு இருக்காங்க அப்படின்னு அந்த வறுமையை பற்றி இருக்கு. ஆனா இன்மை ஒண்ணுமே இல்லாததுல மிக கொடியது எதுன்னு சொன்னா, இன்மையுள் இன்மை விருந்தோரால். விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு போகல அப்படிங்கிறதுதான் நம்முடைய இல்லாமை, நம்முடைய வறுமை, இதுல மிக கொடியது. அப்போ விருந்தோம்பலை நாம எப்படி நேசித்திருக்கோம், எப்படி ஏற்கனவே முன்னால நம்ம இந்த இல்லறத்தை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு இல்லறத்தானுக்கு என்னென்ன தேவைங்கிறத பத்தி எல்லாம் பேசும்பொழுது வள்ளுவர் அத சொல்லியிருக்க. அப்போ அந்த விருந்தோம்பல்ங்கிறது நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. இங்க தூத்துக்குடி பக்கத்துல இந்த மாதா கோயில் திருநாள் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதி ஒரு 10 நாள் திருவிழாவுடைய முடிவு நாள். இந்த 10ஆம் திருவிழான்னு சொல்லுவோம். அந்த 10ஆம் திருநாளுக்கு தான் அங்க அந்த தூத்துக்குடியில உள்ள
அந்த மீனவ சமுதாய மக்கள் மத்தியிலெல்லாம் வந்து ஒரு பெரிய போட்டி. எங்க வீட்டுக்கு இவ்வளவு பேரு விருந்தினர் வந்திருக்காங்க. அ அவங்கள விடலாம் எங்க வீட்டுக்கு தான் நெறைய பேர் வந்திருக்காங்க. வெளியூர்ல இருந்து, அங்க இருந்து வந்திருக்கவங்க, கொழும்புல இருந்து வந்திருக்காங்க. அ பக்கத்துல வெளிநாடுகள்ல இருந்துலாம் எங்களுக்கு வந்திருக்காங்க. அங்க இப்படி எல்லா ஊர்கள்ல எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய போட்டியா வந்து அ இந்த மீனவ சமுதாய மக்கள்ட்ட வந்து எங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி அந்த அந்த தங்க தேர் எடுக்கிறது அப்படிங்கும்போது, அப்போ வந்து இன்னும் நெறைய வருவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுடைய கௌரவமா வந்து அவங்க நினைப்பாங்க. அந்த அதுல வந்து யார் வீட்டுக்காவது வந்து ஆள் வரலன்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இழுக்கு மாரி. "வரலையாப்பா, ஆள் வரலையே, என்ன இது?" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு எண்ணம் வந்து இந்த பெரிய கோயில் திருவிழான்னு சொன்னாச்சுன்னா, பனிமய மாதா திருநாள்னு சொன்னாச்சுன்னா, தூத்துக்குடியில அதுதான் வந்து தலையான பண்டிகை. மற்ற எல்லாமே வந்து அதுக்கு பின்னால தான். அதாவது அ அதாவது தூத்துக்குடி நகரமே கொண்டாடுறது. அதுல வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்ல இவரு சிஎஸ்ஐ, இவரு ரோமன் கத்தாலிக்கு, இப்படி இந்த மாரிலாம் எந்த இதுவும் இருக்காது. இந்த ரோமன் கத்தோலிக்கு அந்த கோயிலுக்கு இந்த சிஎஸ்ஐ பீப்பிள் வேணா கொஞ்சம் பம்முவாங்க. அ நாங்க போமாட்டோம் வைக்கன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதுல வர்றவங்க இருக்காங்க. அப்படி இத வந்து அ இந்துக்கள பார்த்தா இந்துக்கள் வருவாங்க. சாரி சாரியா வருவாங்க. முஸ்லீம்கள் வருவாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சந்தனக்கூடு திருவிழாலாம் வந்து நடக்குது. முஸ்லீம்களுடைய பண்டிகை. அதெல்லாம் எல்லாரும் போகத்தான் செய்றாங்க. ஒண்ணும் எதுலயும் எந்த இடத்துலயும் தமிழ்நாட்டுல வந்து அந்த பேதங்கள்லாம் ஒண்ணும் அவ்வளவு எல்லாம் அந்த மாரி கிடையாது. நான் முன்னால கூட இந்த ஒரு விஷயத்த வந்து நான் இதுல ஞாபகப்படுத்தியிருக்கேன் இந்த இடத்துல. நாங்க வந்து மெஜ்ரா கோர்ஸ்ல இருந்து வெளி மாநிலங்களுக்கு நாங்க டூர் போகும்போது, ராஜஸ்தான்ல வந்து நண்பர் ஒருத்தர் வந்து அவர் ஒரு இந்து. அவரு தெரியாத்தனமா போயி ஒரு முஸ்லீம் கடையில போயி காஃபி சாப்பிட்டு கீழ இறங்குனதுக்குள்ள நெறைய பேர் சுத்திட்டாங்க. நீ பார்த்தாச்சுன்னா நல்லா குங்குமம் வச்சிருக்க, திருநீர் போட்டிருக்க. நீ ஒரு சிவபக்தனா தெரியுது. நீ போய் எதுக்கு அங்கப்பா போன? அப்பதான் அந்த ஸ்டார்க் ரியாலிட்டி இந்த நார்த் இந்தியாவுல வந்து இந்த வேதம், இந்த மதங்களால வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்த நாங்க பார்த்தோம். இந்த அதிகாரி. அப்போ அவங்க வந்து அவ்வளவு பேரும் அதுல வந்து அவங்களுக்கு என்னன்னா, இத எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த தமிழ் பண்பு அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ கலாச்சாரம் அவங்களுடைய பண்டிகைன்னு இருந்தாலும், இந்த தமிழ் பண்பு, இந்த தமிழ் கலாச்சாரம், அந்த விருந்தினர்களை போற்றுதல், எத்தன பேர் வந்திருக்காங்கங்கிறத வச்சு தங்களுடைய வேலைய வந்து அவங்க வந்து வெளிய சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு விருந்தினர்கள் வரலன்னா, அவனுக்கு அத விட இன்மை வேற என்ன இருக்கு? இதுதான் அவர் வந்து நீ வந்து ஒரு பெரிய வன்மையில வந்து இந்த வன்மையில வந்து எது வன்மை? எது வலிமை? அப்படிங்கும்போது, இவன் வந்து ஒருவன் அவன் வந்து ஒரு அ ஒரு அறிவில்லாதவன். அவன் சொல்வதை வந்து நாம பொறுத்துக் கொண்டோம் என்றால், அந்த மடவார்களுடைய பிழைகளை எல்லாம் பொறுப்பதுதான் நமக்கு வந்து வலிமை. ஆனா, வந்துகிட்டு மடவார் குறை வந்து தான் நம்மளால பொறுக்க முடியாது.
ஒருத்தன் வந்து நம்மள விட பெரிய வலிமை வாய்ந்தவன் வந்து நம்மள வந்து அ நம்மள வந்து அவமானப்படுத்திட்டானா என்னன்னா, நம்மளால தாக்க முடியாதுங்கிறதுக்காக நம்ம வந்து பொறுத்துக்கிடுவோம். ஆனா, ஒரு மடவாருங்கும்போது அவன் நம்மள விட வந்து வலிமை குறைஞ்சவனா தான் இருப்பான். அந்த மடவார் குறைய வந்து பொறுத்துக்கிறவன், தன்னை விட வலிமை குறைந்தவன்ட்ட வந்து நாம பொறுத்து, அத வந்து நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா, அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வலிமை. இத வந்து நாம வந்து எல்லாரும் இதுல தெரிஞ்சுக்கிடணும். அவங்கிட்ட போய் நம்ம வந்து நம்மளுடைய பெருமைகள பாராட்டி அடிக்கவோ, வைக்கவோ, அந்த மாரிலாம் செய்யவோ, அது வந்து நாம செய்யக்கூடாது. அது வந்து நமக்கு எல்லாமே என்னய்யா இது? இந்த சிலர் வந்து ஒரு சிறு பிள்ளைகள் தவறு செய்றவங்கள கூட சில பெரியவங்க வந்து அடிச்சு விடுவான். சின்ன வயசுல அப்ப வந்து இந்த எங்க ஏரியா பக்கத்துல எங்களோட விளையாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து, அப்ப வந்து இந்த ஓட்ட கால்னாங்கிறது ஒண்ணு. அது வந்து இந்த முனிசிபல்ல இருந்து வந்து அந்த டேங்க்குகள திறக்கிறதுக்கு அந்த இத ஓப்பன் பண்ணி அத வந்து ஒரு அ அதுக்கு இன்னொரு ஒரு ராட வச்சு இந்த பைப்பெல்லாம் திறக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க. இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அது உள்ள இந்த பையன் வந்து ஒரு ஓட்ட கால்னால போட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆள் வந்து திறக்கும்போது வந்து கேட்டா, அவர எடுத்து குடுக்க சொன்னா, அந்த ஆள் அவன் பெரிய மனுஷனா இருந்தாலும், அவன் ஒரு அ ஒரு சுத்த மோசமான பையன். அவன் அந்த கால்லாம் எடுத்து அவன் பாக்கெட்ல போட்டு போயிட்டான். இந்த பையன் வந்து அந்த ஆள பார்க்கும்போதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு நாள் இந்த இவன் வந்து அந்த கேட்கறான்னு சொல்லி கோவப்பட்டு, அந்த பையன ஒரு அடி அடிச்சுட்டான். ஆக இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன விஷயங்கள்ல சின்னவர்களை அப்படி என்ன மடவார். அவங்கலாம் சிறு பிள்ளைகள் தான் அதுகள் வந்து மடவார். மடவார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சிறு பிள்ளைகள், சிறு பையன்கள், சிறு பெண் பிள்ளைகள், இப்படி இந்த மாரி உள்ள இந்த இதுகளெல்லாம் அந்த நம்ம வந்து அடிக்கணும்னு அவங்கள வந்து அடிச்சோம் அப்படின்னாச்சுன்னா, அவங்கள பொறுத்துக்கொள்ள முடியல அப்படின்னாச்சுன்னா, அது என்ன இருக்கு? ஆக இப்படி இந்த மாரி உள்ளவங்கள வந்து நம்ம வந்து சாதாரணமா, சுலபமா அவங்கள வந்து நம்ம அடிச்சுட்டு போயிரலாம். அவங்களை வந்து பொறுத்துக் கொள்வது என்பதுதான் அந்த வலிமை. சட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிரணும். அது என்னன்னு நம்ம கேட்காம அ போயிரணும். இல்லன்னா, அத என்ன வந்து அவன் சொல்றானோ, அத செய்து குடுக்கணும். அத நம்ம எடுத்தாலும் அந்த துட்ட நம்ம அவன் கையில குடுக்கணும். இப்படித்தான் வந்து அத நாம செய்யணுமே ஒழிய, அத விட்டு போட்டு நாம மற்ற காரியங்கள வந்து செய்யக்கூடாது. இதுதான் வந்து அப்போ இதுக்கு வந்து இந்த உதாரணம் வந்து இந்த மடவார் பொறை, அந்த பொறுமைக்கு வந்து இந்த உதாரணம், இந்த விருந்தினர்களை உபசரிப்பது. அது வந்து இன்மையுள் இன்மை. அந்த இன்மையுள் இன்மைக்கு அத ஒரு உதாரணம் சொல்ற மாரி, இந்த வன்மையுள் வன்மை எதுன்னு அத திருவள்ளுவர் இதுல சுட்டிக்காட்டுறார். இத நாம எல்லோரும் இப்படிப்பட்ட இந்த வன்மை வந்து நமக்கு வேணும். இதுதான் இந்த சிறியவர்களை, வலி இல்லாதவர்களை, வலிமை இல்லாதவர்களை நாம் போக தெரிந்து கொள்ள. அதுதான் வந்து நமக்கு வலிமை. சரி நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த 3வது குறள பார்த்திருக்கோம். 4வது குறள நாம இன்னும் பார்ப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.